அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டார் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன். இந்த நிலையில தற்போது தன்னுடைய சட்டப்பேரவை தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை தற்போது செங்கோட்டையன் ராஜினாமா செய்திருக்கிறார். அந்த செய்தியை தான் தற்போது பார்த்து வருகிறோம். தலைமைச் செயலகத்தில் சபாநாயகர் அப்பாவுவை சந்தித்து தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை செங்கோட்டையன் வழங்கியிருக்கிறார். கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் என்ற அந்த பதவியை தற்போது ராஜினாமா செய்திருக்கிறார். கடந்த செப்டம்பர் மாதம் அதிமுகவில் தனக்கு இருக்கக்கூடிய அதிருப்தியை செங்கோட்டையன் வெளிப்படுத்தினார். அதிமுக ஒன்றிணைய வேண்டும், கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு காலக்கெடுவை நிர்ணயித்தார். அடுத்த 10 தினங்களுக்குள்ள இதற்கான அந்த முயற்சியை அதிமுக தலைமை மேற்கொள்ள வேண்டும் என்று அந்த செய்தியாளர் சந்திப்பின் போது செப்டம்பர் மாதத்துல செங்கோட்டையன் தெரிவித்திருந்தார். அவர் செய்தியாளர் சந்திப்பு நடத்திய அடுத்த தினமே அவருடைய கட்சியினுடைய பதவியானது பறிக்கப்பட்டது. ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருந்து செங்கோட்டையன் விடுவிக்கப்பட்டிருந்தார். கட்சியினுடைய பதவிகள் அனைத்தும் பறிக்கப்பட்டிருந்த நிலையில தொடர்ந்து அடிப்படை உறுப்பினர் என்ற அந்த நிலையில தொடர்ந்து நீடித்து வந்த நிலையில கடந்த அக்டோபர் 30ஆம் தேதி பசும்பொன்னில் நடந்த தேவர் ஜெயந்தி விழாவின் போது அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்துடன் இணைந்து தேவர் சிலைக்கு மரியாதை செலுத்தினார். அதற்கு அடுத்த நாளே அக்டோபர் 31ஆம் தேதி அதிமுகவுடைய அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் செங்கோட்டையன் நீக்கப்பட்டார். அதன் தொடர்ச்சியாக செங்கோட்டையனுடைய ஆதரவாளர்களும் படிப்படியாக கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில கடந்த 2 தினங்களாக செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்துல இணைய இருப்பதாக பரவலாக செய்தி வந்த வண்ணம் இருக்கிறது. இதுவரைக்கும் செங்கோட்டையன் அந்த செய்தியை உறுதிப்படுத்தாத நிலையிலும் கூட அந்த செய்திக்கு செங்கோட்டையன் இதுவரைக்கும் மறுப்பும் தெரிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில இன்றைய தினம் செங்கோட்டையன் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். தலைமைச் செயலகத்துல திரு சபாநாயகர் அப்பாவுவை சந்தித்து தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை செங்கோட்டையன் வழங்கியிருக்கிறார். கோபிச்செட்டிப்பாளையத்தினுடைய சட்டமன்ற தொகுதியினுடைய நிரந்தர உறுப்பினர் என்று சொல்லக்கூடிய வகையில அவருடைய ட்ராக் ரெக்கார்டுகள் இருக்கிறது. கிட்டத்தட்ட 9 சட்டமன்ற தேர்தல்கள்ல கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருந்து சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் திரு செங்கோட்டையன். முதல் முறையாக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் திரு செங்கோட்டையன் அவர்கள். கட்சியில தனக்கு இருக்கக்கூடிய அதிருப்தியை தொடர்ச்சியாக வெளிப்படுத்தி வந்த நிலையில கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தோல்வி அடைந்த நிலையில் செங்கோட்டையன் உட்பட அதிமுக இருக்கக்கூடிய முக்கிய முன்னாள் அமைச்சர்கள் திரு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து கட்சியில கட்சி வரக்கூடிய தேர்தல்களில் வெற்றி பெற வேண்டும் என்றால் கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்று தான் உட்பட 5 முன்னாள் அமைச்சர்கள் வலியுறுத்தியதாக செய்தியாளர் சந்திப்பில் செங்கோட்டையன் சமீபத்துல அந்த தகவலை வெளிப்படுத்தினார். அதே போல கடந்த செப்டம்பர் மாதத்துல ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்தி அடுத்த 10 தினங்களுக்குள்ள கட்சியை ஒன்றிணைக்கக்கூடிய நடவடிக்கையை எடப்பாடி பழனிசாமி முன்னெடுக்க வேண்டும். கட்சி அதிமுக வரக்கூடிய தேர்தல்களில் வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒருங்கிணைந்த அதிமுக இருந்தால்தான் அந்த வெற்றி சாத்தியமாகும். எனவே எடப்பாடி பழனிசாமி அதற்கான அந்த நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று விடுவித்தார். அதற்கு அடுத்த நாளே செங்கோட்டையன் வகித்து வந்த ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருந்து செங்கோட்டையன் விடுவிக்கப்பட்டார். இந்த நடவடிக்கை முதல் நடவடிக்கையாக எடுக்கப்பட்டது. இருந்த போதிலும் அடிப்படை உறுப்பினர் என்ற நிலையில அவர் தொடர்ந்து நீடித்து வந்த நிலையில அவ்வப்போது செய்தியாளர்களை சந்தித்து தொடர்ச்சியாக தன்னுடைய அதிருப்தியை செங்கோட்டையன் வெளிப்படுத்தி வந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தான் கடந்த அக்டோபர் 30ஆம் தேதி பசும்பொன்னில் நடைபெற்ற தேவர் ஜெயந்தி விழாவில் தேவர் நினைவிடத்துல அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்துடன் இணைந்து அவர் மரியாதை செலுத்திய நிலையில கட்சியினுடைய கட்டுப்பாடுக்கு மீறி செயல்பட்டதாக கூறி அவருடைய அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் செங்கோட்டையன் நீக்கப்படுவதாக அதிகாரப்பூர்வமாக அதிமுக தலைமை செங்கோட்டையன் மீது ஒரு நடவடிக்கை எடுத்தது. இந்த நிலையில தொடர்ச்சியாக அவருடைய ஆதரவாளர்களோடு அவ்வப்போது ஆலோசனை நடத்தி வந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக செங்கோட்டையன் தாவேக்காவில் இணைய இருப்பதாக பரவலாக செய்தி வந்த வண்ணம் இருக்கிறது. இதுவரையிலும் செங்கோட்டையன் அந்த செய்தியை உறுதிப்படுத்தவும் இல்லை. அதே நேரத்தில் அந்த செய்திக்கு எந்த விதமான மறுப்பும் தெரிவிக்கவில்லை என்ற நிலையில் தற்போது அவருடைய சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். 1977 மக்கள் மன்றத்தில் தொடர்ச்சியாக அவர் பயணித்து வருவது குறிப்பிடத்தக்கது. சட்டப்பேரவை தேர்தல்களில் 1977 80, 84, 89, 91, 96, 2006, 2011, 2016, 2021 தொடர்ச்சியாக இந்த தேர்தல்களில் அவர் போட்டியிட்டார். 1996 நடைபெற்ற தேர்தலில் மட்டும் அவர் தோல்வி அடைந்திருந்தாலும் மீது இருக்கக்கூடிய அனைத்து தேர்தல்களிலும் செங்கோட்டையன் போட்டியிட்டு வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. அதிலும் கடந்த ஒரு 9 தேர்தல்களில்
கோபிசெட்டிப்பாளையத்தில் தொகுதியிலிருந்து சட்டப்பேரவைக்கு தேர்வு செய்யப்பட்டவர் திரு செங்கோட்டையன் அவர்கள். அந்த தொகுதியினுடைய முகமாக அவர் விளங்கி வந்தது குறிப்பிடத்தக்கது. அதிமுகவில் எம்ஜிஆர் காலத்திலிருந்தே அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த தலைவர்களில் ஒருவர் செங்கோட்டையன் என்பது குறிப்பிடத்தக்கது. எம்ஜிஆர் அவர்களுடைய அமைச்சரவையிலேயே ஒரு முக்கிய அமைச்சர் பதவியை அவர் வகித்து வந்தார். தொடர்ச்சியாக ஜெயலலிதா அவருடைய அமைச்சரவையிலும் பல்வேறு முக்கிய பொறுப்புகளை வகித்து வந்தது குறிப்பிடத்தக்கது. அதிமுகவில் அமைப்பு செயலாளர் உட்பட பல்வேறு முக்கிய பொறுப்புகளிலும் திரு செங்கோட்டையன் பதவி வகித்து வருவது குறிப்பிடத்தக்கது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.